ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 22/7/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் டபுள் அஹிம்சாவாதிகள், ஆன்மீக சேனைகள். ஸ்ரீமத் படி உங்கள் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணும். இல்லை, டபுள் அஹிம்சைன்றது, ஒரு அஹிம்சை யாருக்கும் எந்த விதமான துக்கமும், வார்த்தையில் எண்ணத்தில் கூட துக்கம் கொடுக்காமல் இருக்கிறது. இன்னொன்று காமம், அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஹிம்சைன்றார். அதிலும் புத்தியை செலுத்தாமல் எண்ணத்தில் கூட வரவிடாமல் பார்த்துக்கிறதுனால தான் நம்ம டபுள் அஹிம்சைவாதிகள் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதாவது எந்த விதமான தீங்கும் இழைக்காதவர்கள். கேள்வி, அது மட்டும் இல்லை, மீட்பு படையினர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த 2 விதமான தீங்கிலிருந்தும் இந்த உலகத்தை நாம் மீட்கிறோம். கேள்வி, ஆன்மீக சேவாதாரி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்தில் எல்லோருக்கும் எச்சரிக்கை கொடுக்குறீங்க? பதில், இது அதே மகாபாரத போருக்கான நேரம் அப்படின்னு எல்லோருக்கும் எச்சரிக்கை கொடுக்குறோம். இல்லை, உலகழிவை ஏற்படுத்திய மகாபாரத யுத்தம் நடக்க போகுது. அதனால் இந்த பழைய உலகம் இப்போ அழிய போகுது. பாபா புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த உலக அழிவுக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும் இல்லையா? யுத்தம்னாலே அழிவு தான். அதுக்கு பிறகு தானே யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லப்படும். அதனால் விநாசத்துக்கு முன்னாடியே எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகம் எப்படி கொடுக்கலாம், எல்லோருக்கும் சென்று சேர்ற மாதிரி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே கலந்து ஆலோசிக்கணும் அப்படிங்கிறார். என்னென்ன யுக்தி எல்லாம் இருக்குது இல்லை? இப்போ இன்டர்நெட் இருக்குது. ஸோ இதைவிட இன்னும் ஈஸியாக ஏதாவது ஆகுமா அப்படின்னு தெரியல. ஸ்தூலமாக இது இல்லாமல் சூக்ஷ்மமாக மனச சேவை இருக்குது. பட் ஸ்தூலமாக பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் இப்போ இருக்குது. ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது அஞ்ஞானிகளுக்கு புரிகிற மாதிரி அப்படின்னு யோசிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மகாபாரத போர் நடக்க போகுது. அப்போ அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீதை நடக்கும் இல்லையா? அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும். பாடல் இரவெல்லாம் பாருங்க, பழைய உலகம் அழிய போகுது, ஆனால் உலகம் அழியாது இல்லையா? புது உலகம் வரப்போகுது. அப்போ அதற்கான ஸ்தாபனை காரியம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு புரிய வைக்கணும். பாடல், நீ இரவெல்லாம் தூங்கியே கழித்தாய் அல்லது இழந்தாய். ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ அவரை உயர்ந்ததிலும் உயர்ந்த கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஆன்மீக மிலிட்டரி இல்லையா? நீங்கள் ஆன்மீக சேனைகள் தானே, மிலிட்ரி தானே. உங்களுடைய சுப்ரீம் கமாண்டர் யார்? கண்டிப்பாக பாபா தான். 2 விதமான சேனைகள் இருக்குது, 2 விதமான மிலிட்ரி. ஒன்று ஸ்தூலமாக உலகத்துக்கு தெரிந்த மிலிட்ரி, அடுத்தது ஆன்மீக மிலிட்டரி. நீங்கள் அந்த ஸ்தூல மிலிட்ரி எல்லைக்குட்பட்டது. ஆன்மீக மிலிட்ரி நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அவங்க ஒரு நாட்டை பாதுகாக்க இன்னொரு நாட்டை எதிர்த்து சண்டை போடுவாங்க. ஆனால் நம்ம மனித சிருஷ்டியையே பாதுகாக்க மாயை எதிர்த்து சண்டை போடுறோம். மற்றவர்களையும் ஒன்று திரட்டி சண்டை போட வைக்கிறோம். ஸோ தான் இறுதியில் அல்லாஹ் அனைவரையும் ஒன்று சேர்ப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். மாயைக்கு எதிராக ஒன்று சேர்க்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எப்படி ஒரு மிலிட்ரினா கமாண்டர், ஜென்ரல், லெஃப்டினன்ட்லாம் இருப்பாங்களோ, அதேமாதிரி நமக்கும் கமாண்டர், ஜென்ரல், லெஃப்டினன்ட் அந்த வரிசை கிரமம் இருக்குது. நாம் இப்போ ஸ்ரீமத் படி, அதாவது பாபாவுடைய வழிப்படி நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம்.
இதில் சண்டை போடுறதுக்கான விஷயம்லாம் கிடையாது. முழு உலகத்தின் மீதும் மறுபடியும் நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறோம், முழு உலகத்தின் மீது. ஸோ கல்பமாக நம்முடைய இந்த பாகம் நடிக்கப்படுது. ஸோ இது அனைத்துமே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். பாபா சொல்கிறது எல்லாமே ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பொதுவானது. ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ பொதுவானது கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பொதுவானது. ஸோ கல்பமாக ஒட்டுமொத்த உலகத்திலும் நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறோம் பாபா வழிப்படி. ஸோ இதெல்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அந்த யுத்தங்களில் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமெல்லாம் கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு பாபா தான். அவரை தான் மந்திரவாதி, ரத்தின வியாபாரி, ஞானக்கடல் அப்படின்லாம் சொல்கிறோம். மனிதனை தேவதையாக்கிற மந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஞான ரத்தினங்களை நம்மோடு வியாபாரம் பண்ணுறார். ஞானத்தின் கடலாக இருக்கிறார். ஸோ அளவற்ற மகிமை பாபாவுடையது எல்லாமே. நீங்கள் புத்தியின் மூலமாக இப்போ பாபாவை மட்டும் நினைவு பண்ணணும், இவ்வளோ தான் நம்மளுடைய வேலை. ஏன்னா மாயை பாபாவுடைய நினைவை தான் மறக்க வைக்கிது. ஸோ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் டபுள் அஹிம்சைவாதிகள், ஆன்மீக சேனை. நம்முடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை பண்ணுறதுன்ற ஒரே சிந்தனை தான் உங்களுக்கு இருக்குது. இதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும் இல்லையா? அந்த காலத்திலலாம் சில ராஜ்யத்தை திடீர்னு ஒழுக்கட்டமாக வேறு ஒரு ராஜா பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அங்கேருந்து ஓடி போய் ஒளிஞ்சு 24 மணி நேரமும் எப்படி அவனை தாக்கலாம், மீண்டும் ராஜ்யத்தை கைப்பற்றலாம், அதற்கான வகைகளை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது தமோ பிரதான வழி. இங்கே சதோ பிரதான வழிப்படி, பாபாவின் வழிப்படி எப்படி நம்ம தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறது, இதே சிந்தனை தான் உங்களுக்கு இருக்கணுன்றார். கண்டிப்பாக நாடகம் உங்களை பண்ண வைக்கும். அதனால் முடியுமான்ற கேள்விக்கே இடம் கிடையாது. ஏன்னா நம்ம ராஜ்யம் வந்தே தீரணும் இப்போ. ஆனால் அது கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணணும். ட்ராமா பண்ண வைக்கும்ன்ட்டு விட்டுட்டு போகிறதுக்காக அந்த ஞானத்தை கொடுக்கறது இல்லை, நம்பிக்கை வரணுன்றதுக்காக இல்லையா? முயற்சி பண்ணாமல் தானாக நடக்கும் அப்படி கிடையாது. நல்ல நல்ல குழந்தைங்க தங்களுக்குள்ளே ஆலோசனை செய்யணும். அந்த ஆலோசனை செய்கிறது தான் ட்ராமா. ஸோ கடைசி வரை மாயையோடு உங்களுக்கு யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சேவை செய்கிறதுக்கும் தடையை விதிக்கும், சுய புருஷார்த்தத்துக்கும் தடையை விதிக்கும். ஸோ அதை யுக்தியாக நம்ம கடந்துக்கிட்டே போகிறதுனால தான் விக்ன விநாயகர், விக்னங்களை அழித்தவர், விக்ன விநாசகர், அதுதான் விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மகாபாரத போர் நடக்கத்தான் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா எப்படி இந்த பழைய உலகம் அழியும்? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக ஸ்ரீமத் கொடுக்குறாரு பாபா. நம்மையும் தகுதிப்படுத்தி பிறரையும் தகுதிப்படுத்திக்கிறது எப்படிங்கிற வழி கொடுக்குறார். நாம் மறுபடியும் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணும். இந்த பழைய உலகத்தின் விநாசம் நடந்து மீண்டும் பாரதத்தில் வெற்றி முழக்கம் கேட்கப் போகிறது. புது உலகம் வரப்போகிறது இல்லையா? நிறைய இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி, அந்த புரட்சி, இந்த புரட்சி, அவங்க பல வருடமாக இப்போ பாலஸ்தீன போர் நடந்துச்சு. பட் ஆனால் என்ன ரிசல்ட் ஆகுன்னே தெரியாது. தெரியாமலே சண்டை போட்டு அவங்க தோல்வியையும் சந்திக்கிறாங்க. ஆனால் இங்கே நமக்கு இறுதியில் வெற்றி நம்ம பக்கம் வந்தே தீரும். ஏன்னா நம்ம பண்ணுற யுத்தம் கடவுளின் வழியில். ஸோ வெற்றி அடைந்தே தீருவோன்றதையும் கடவுளை சொல்லிடுறார். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் சும்மா கருவி தான் ஆகியிருக்கிறீங்க. இந்த கருவி ஆகிறதுக்கு தைரியம் வச்சா போதும், உங்களுக்கு ராஜ பதவி கிடச்சிடும். சரி, உங்களுக்குள்ளே அடிக்கடி சந்தித்து இதை பற்றி எப்படியெல்லாம் சேவை செய்யலாம் அப்படின்னு சந்தித்து பேசணும்.
இப்போ இந்த பழைய உலகத்துடைய அழிவு நடக்க போகுது அப்படின்னு எல்லாருக்கும் பாபாவுடைய செய்தியை சொல்லணும். பாபா புது உலகத்துடைய ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். லௌகிக தந்தை கூட புது வீடு கட்டுறாரு அப்படின்னா குழந்தைங்க சந்தோஷம் அடைகிறாங்க இல்லையா? ஆக்சுவலாக எல்லா மதத்தினருமே உலகம் அழிய போகுதுன்றதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம் ரொம்ப வேகமாகவே சொல்கிறாங்க. ஆனால் இதே உலகம் புது உலகமாக மாறப்போகுதுன்ற செய்தி நமக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? ஸோ ரெண்டுத்தையுமே நாம் சொல்லணும். எப்படி லௌகீக தந்தை புது வீடு கட்டினார்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் இல்லையா? ஸோ பழைய வீட்டில் புத்தி நீங்கிடும். பழைய வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படா புது வீட்டுக்கு போகலான்னு இருக்குது, இதே மைண்டில் இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்காக புது வீடு பாபா கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பழைய உலகத்தின் விநாசம் எதிரில் இருக்குது. ஸோ பழைய உலகம் அழியுதுனாலே புது உலகம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கணும் இல்லையா? புது உலகத்துக்கு தேவையான எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் இந்த உடலை விட வேண்டியது தான், அங்கே போய் பிறக்க வேண்டியது தான். ஸோ அந்த பழைய உலக அழிவுக்கான அதே மகாபாரத யுத்தம் இது. ஸோ இதுக்கு மகாபாரத யுத்தத்துக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு மனிதர்களுக்கு தெரியல பாவம். இப்போ நாம் புது உலகத்துக்கும் பழைய உலகத்துக்கும் இடையில் சங்கம் யுகத்தில் புருஷோத்தமர் ஆகிட்டு இருக்கிறோம் புது உலகத்துக்கு போகிறதுக்காக அப்படிங்கிறத நம்ம இப்போ உணர்கிறோம் இல்லையா? நம்ம மாறுவது புது உலகத்துக்கு போகிறதுக்காக, எல்லா துக்கத்திலிருந்தும் நிரந்தர விடுதலை. இப்போ நம்மளை புருஷோத்தமரை ஆக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். இதில் சண்டை போடுற விஷயமெல்லாம் கிடையாது. சண்டை போட்டால் நம்ம புருஷோத்தமராக ஆக முடியும், அசுரனாக தான் ஆக முடியும். குழந்தைகளே, தூய்மையற்ற உலகத்தில் ஒருத்தரும் தூய்மையாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் போக போகிற தூய்மையான உலகத்தில் ஒருத்தர் கூட தூய்மையற்றவராக இருக்க முடியாது. ஏன் சொல்கிறாரு? எச்சரிக்கையாக இருங்க, விலகி இருங்க. இல்லை, இங்கே எல்லோரும் தூய்மையற்றதான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட போய் நீங்கள் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் தூய்மையற்றவராக மாறிடுவீங்க. ஸோ அதனால தான் நம்மள புத்தி தொடர்பு எல்லாம் புது உலகத்தில் தான் இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாதுன்றார். ஆனால் இந்த சின்ன விஷயத்தை கூட யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது இல்லை? இன்றைக்கி நிறைய பேர் நிறைய குற்றம், பாலியல் குற்றம், இப்போ புத்த துறவிகள் மாட்டினாங்க, எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்கன்றாங்க. ஏன் ஷாக் ஆகுறீங்க? இது அழுக்கான உலகம், அழுக்காக தான் இருப்பாங்க. இது என்ன சத்தியுகமாக? சத்தியுகத்தில் தான் அப்படி இருப்பாங்க. அங்கே போகிறதுக்கு கடவுள் இப்போ அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாரு, அந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். ஸோ நம்மக்கிட்ட எல்லா படங்களுடைய சாரத்தை புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தின் படங்களுடைய சாரம் எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் என்னென்ன பண்ணுறாங்க, தானம், தவம், புண்ணியம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு காக்க எச்சத்துக்கு சமமான குறுகிய கால சுகம் தான் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு பிறவிக்கே கிடைக்கும். அதுவும் ஆரம்பத்தில் இருக்கும், போக போக அதையும் இழந்துருவாங்க சங்கதோஷத்தினால. ஆனால் இங்கே புரிஞ்சுக்கிட்டால் தானே இந்த விஷயமெல்லாம் புரியும். புரியாததுனால அவங்க போய் பக்தியிலேயே மூழ்கி கிடக்கிறாங்க. ஏன்னா இது பக்தியின் ராஜ்யம் இல்லையா? இங்கே ஞானம் கொஞ்சம் கூட கிடையாது. எப்படி அழுக்கான உலகத்தில் ஒருத்தர் கூட தூய்மையானவர் இருக்க முடியாதோ, அந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட கூட இங்கே ஞானம் இருக்க முடியாது. ஸோ அதனால தான் பாபா வரார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. மற்றபடி நீங்கள் படித்த அனைத்து வேத சாஸ்திரங்களும் பக்தி மார்க்கம் தான், எந்த மதத்தை சார்ந்ததாக இருந்தாலும் சரி. பக்தியின் மூலமாக ஏணிப்படியில் கீழே தான் இறங்குவீங்க. இப்போ நீங்கள் பிராமணர் ஆகி இருக்கிறீங்க. இதில் வரிசைக்கிரமமான சேனை இருக்குது. ஸோ இங்கே பிராமணர்கள் அப்படின்னாலே மிலிட்ரி தான். கண்டிப்பாக வரிசைக்கிரமமான பதவி இருக்கும், கமாண்டர், கேப்டன், ஜென்ரல். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தங்களுக்குள்ளே சந்தித்து ஆலோசனை பண்ணணும்.
நாம் பாபாவுடைய செய்தியை எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மெசஞ்சர், பைகம்பர் அல்லது குரு ஒருத்தர் தான் இல்லை. நமக்கு இந்த செய்தியை கொடுத்தவர், இறைத்தூதர் எல்லாமே ஒரு பாபா தான், குரு அவர் தான். ஸோ அவர் வந்துட்டார், செய்தியை கொடுத்துருக்கிறாருன்றதை உலகத்துக்கு நாம் தெரிவிக்கணும். ஸோ மற்ற எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். நீங்கள் மட்டும்தான் சங்கமயுகத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய லட்சிய நோக்கம் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது. இதுதான் சரியான லட்சியம். பக்தி மார்க்கத்தில் அப்படி எந்த லட்சியமும் கிடையாது. ஆனால் சத்யநாராயணன் கதையை சொல்லுவாங்க, மூன்றாவது கண் கதை சொல்லுவாங்க, அமர கதையை சொல்லுவாங்க. எதுவுமே அர்த்தம் தெரியாமல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் எந்த பலனும் கிடையாது. இப்போ தான் பாபா நமக்கு உண்மையான சத்யநாராயணனுடைய கதையை சொல்லிகிட்டு இருக்கிறார். சத்யநாராயணனாக நம்மளை மாற்றுற கதை. அதை கேட்டு கேட்டு நம்ம நாராயணனாகவே ஆகிடுவோம். ஸோ தினம் தினம் முரளி கேட்குறது சத்யநாராயணன் கதையை கேட்குறோம். ஸோ பக்தி மார்க்கத்தில் இருக்கிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். யார் வாழ்ந்துட்டு போனாங்களோ அவங்களுக்கு தான் பின்னாடி கோயில் கட்டுறாங்க, வேதங்கள் எழுதுகிறாங்க, எல்லாமே. ஸோ இப்போ பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பிறகு பக்தி மார்க்கத்தில் அதோடைய நினைவார்த்தம் அமைப்பாங்க. சிவன் சப்த ரிஷிகளுக்கு ஞானத்தை கொடுத்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க. சத்தியுகத்தில் சிவனுடைய படமும் இருக்காது, லக்ஷ்மி நாராயணனுடைய படமும் இருக்காது. பக்தி மார்க்கத்தின் எந்த விஷயமும் அங்கே இருக்காது. அதாவது என்ன அர்த்தம், அந்த கோயில் சிலைகள் அது இருக்காது. ஞானம் முற்றிலும் தனி, பக்தி முற்றிலும் தனி. ஞானத்துக்கும் பக்திக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, ஹியர் நோ ஈவில், டாக் நோ ஈவில், சீ நோ ஈவில். தீயதை பார்க்காதே, பேசாதே, கேட்காதே என்றார். ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ எவ்வளவு குஷி இருக்குது. நான் அந்த நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? எனக்காகவே பாபா வந்திருக்கிறாரு, எனக்காகவே புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதற்காக எனக்காகவே என்னை தகுதிப்படுத்துறதுக்காக ஞானத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ அந்த சுகதாமத்தின் ஸ்தாபனைக்காகத்தான் பாபா நமக்கு மறுபடியும் டைரக்ஷன் கொடுக்கிறார், ஸ்ரீமத் கொடுக்கிறார். அதுலேயும் முதல் டைரக்ஷன் தூய்மை ஆகுங்க. அது தூய்மை ஆகிறதுக்கு தான் பாபா நினைவு, அந்த பலம் கிடைக்கும். தூய்மையின் பலம் பாபாவின் நினைவுனால தான் கிடைக்கும். மற்றபடி கலியுகத்தில் எல்லாருமே பதித்தமானவர்கள் தான், அழுக்கானவர்கள் தான். ஸோ அதனால் நல்ல நல்ல குழந்தைங்க தங்களுக்குள்ளே ஒன்று சேர்ந்து எப்படி சேவையை அதிகப்படுத்துறது, ஏழைங்களுக்கு எப்படி நம்ம செய்தி கொடுக்கறது அப்படின்னு ஆலோசிக்கணும். அவங்க எங்கே வருவாங்க, ரேஷன் கடையில் கொடுக்கலாம், கோயிலில் கொடுக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல குழுமுவாங்கள்ல அங்கே கொடுக்கலாம், மகளிர் குழு அங்கே கொடுக்கலாம். ஸோ பாபா முந்தைய கல்பத்தை மாதிரி இப்பயும் வந்திருக்கிறார். ஸோ அதேமாதிரி பாபா குழந்தைங்க இதுக்கு முன்னாடி பக்தி மார்க்கத்தில் இருந்திருப்பாங்க இல்லையா? ஹரே ராம ஹரே கிருஷ்ணா குரூப்பில் இருந்திருக்கலாம், சத்ய சாய் பாபா குரூப்பில், வள்ளலார் குரூப்பில். அப்போ அங்கே போய் ஒரு நாள் போய் கொடுக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துல இருந்து தான் பாபா பொறுக்கிறார். ஸோ மறுபடியும் அங்கே போய் கொடுக்கணும். ஒரு கூட்டம் இருக்கும்போது நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு யுக்தியாக கொடுக்கணும். பாபா முந்தைய கல்பத்தை மாதிரியே இப்போவும் வந்திருக்கிறார், புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, குழந்தைகளே உங்களை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையாகி என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். கண்டிப்பாக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியே தீரும். கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, அவ்வளோதான். ஒரு கருவி. தேவி தேவதா தர்மத்தினராக இல்லைன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ராஜ்யம் கண்டிப்பாக ஸ்தாபனை ஆகும். அதனால் எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்கணும். ஆனால் நம்ம தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் தான் இதை புரிஞ்சுக்குவாங்க, இல்லைன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க.
ஸோ அதை தான் விநாச காலத்தில் விபரீத புத்தி, அதாவது அன்பற்ற புத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம தர்மத்தை சார்ந்ததுனால தான் குழந்தைகளாகிய நீங்கள் நம்முடைய தலைவர் பாபா பேசுகிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, நம்ம மிலிட்ரி கமாண்டர் பேசுகிறார். ஸோ அதனால் நீங்கள் விகாரத்தில் செல்லக்கூடாது, சண்டை சச்சரவும் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம ஆர்மியே அதுதான், இந்த ரெண்டுத்தையும் அழிக்கிறதுக்காக தான் இந்த ஆர்மி இல்லையா. பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுன்றது நமக்கு மட்டுமே பொருந்தும் உண்மையிலே. ஸோ விகாரத்திலும் செல்லக்கூடாது, சண்டை சச்சரவும் செய்யக்கூடாது. உங்களுடைய பிராமண தர்மம் மிக மிக உயர்ந்த தர்மம். மற்றவர்கள் சூத்திர தர்மத்தினர் இல்லையா, நீங்கள் பிராமண தர்மத்தினர். ஸோ எங்கேயாவது ஒரு சண்டை நடக்குதுன்னா கூட அவங்களாம் அப்படி தான்ப்பா கம்முன்னு இருப்பான்னுவாங்க இல்லையா. ஸோ அப்போ ஒட்டுமொத்த உலகமுமே அப்படி தான். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உயர்ந்த பிராமணர்கள் உச்சி குடுமி. அவங்க கால், உச்சி குடுமிக்கும் காலுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த குடுமிக்கும் மேலே இருக்கிறவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகார சிவபகவான். ஸோ இந்த கண்களால் பார்க்க முடியாத காரணத்தினால விராட ரூபத்தில் குடுமி பிராமணர்களாகிய உங்களும் காட்டலை. ஏன்னா நீங்கள் குப்தமாக மறைமுகமாக இருக்கிறீங்க. இன்னொன்று நிராகார சிவபாபாவையும் காமிக்கிறது கிடையாது. தேவதை, க்ஷத்ரியர், வைஷ்யர், சூத்திரர் இவ்வளோ தான் சொல்கிறாங்க, பிராமணர்களை சொல்லலை. யார் தேவதை ஆகிறாங்களோ அவர்களே பிறகு மறுஜன்மம் எடுத்து எடுத்து க்ஷத்திரர், வைஷ்யர், சூத்திரர்களாக ஆகிறாங்க. விராட ரூபத்தின் பொருள் கூட யாருக்குமே தெரியாது. இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ அதனால் சரியான சித்திரத்தை உருவாக்கணும். ஏன்னா உண்மையான விராட ரூபத்தில் சிவபாபாவும் நாம் காட்டியிருக்கிறோம், பிராமணர்களையும் காட்டியிருக்கிறோம். உச்சிக்குடுமி, அதுக்கு மேலே சிவபாபாவையும் காட்டுறோம். ஸோ விராட ரூபன்றது மகாவிஷ்ணு பெருசாக இருப்பார். அவருடைய தலையிலேருந்து தலை ஃபுல்லாக தேவதைகளுடைய முகம் குட்டி குட்டியாக இருக்கும். நெஞ்சு ஃபுல்லாக க்ஷத்திரியர்களுடைய முகம், வயிறு ஃபுல்லாக வைஷ்யர்களுடைய முகம், கால் ஃபுல்லாக சூத்திரர்களுடைய முகம். ஸோ அப்போ அதுக்கும் மேலே நம்ம உச்சிக்குடுமி காட்டணும். அந்த உச்சிக்குடுமியில் அதான் பிராமணர்கள். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சங்கருடைய உச்சிக்குடுமியில் கங்கை காட்டுறாங்க. கங்கைன்றது பிராமணர்கள் தானே இல்லை. ஸோ அங்கே அது கரெக்டாக வந்துடுச்சு. சரி, தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் அப்படிங்கிற இந்த செய்தியை நீங்கள் இப்போ எல்லோருக்கும் கொடுக்கணும். ஏன்னா பிராமணர்களாகிய உங்களுடைய கடமையே இந்த செய்தியை எல்லோருக்கும் கொடுக்கறது தான். எப்படி பாபாவுடைய மகிமை அளவற்றதோ அதே மாதிரி இந்த பாரதத்துக்கும் கூட அளவற்ற மகிமை இருக்குது. ஸோ இதெல்லாம் யாராவது 7 நாட்கள் உட்காந்து அந்த 7 நாள் கோர்ஸ் கேட்டால் தான் புத்தியில் பதியும். ஆனால் என்ன பண்ணுறது, நேரம் இல்லைன்றாங்க. அரை கல்பம் கூப்பிட்டுட்டு நீங்கள் 2500 வருஷம் கூப்பிட்டீங்க, ஒரு 7 நாள் அந்த வந்தவர் என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு ஒதுக்க மாட்டீங்களா? இப்போ அவர் ப்ராக்டிக்கலாக வந்திருக்கிறார். ஸோ இப்போ நேரடியாக வந்திருக்கிறார் பாபா, காட்சி காட்டுறதில்ல, நிஜமாகவே அவர் வந்திருக்கிறார். ஏன்னா அவர் வர வேண்டியதே இந்த கடைசி நேரத்தில் தான். ஏன்னா அவருடைய வேலை இப்போ தான் இருக்குது, நரகத்தை சொர்க்கமாக்குற வேலை. ஸோ இதுவும் பிராமணர்களாகிய நீங்கள் தான் ஒரு சீக்கிரமாக புரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ எப்போ இந்த படிக்க ஆரம்பிச்சிங்களோ உடனே உங்களுக்கு நிச்சய புத்தி வந்துடுச்சு. பிரியதர்ஷன் வந்திருக்கிறாரு. யாரை நீங்கள் கூப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சரீரத்தில் வந்திருப்பார் இல்லையா. ஸோ பாபா குழந்தைங்களுக்கு தான் பேசுகிறது கடவுள் அப்படின்ற நிச்சய புத்தி வரும். ஏன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு உடம்புல தானே அவர் வரணும். கண்டிப்பாக மனிதர்கள்கிட்ட பேசினா மனித உடலில் தான் வருவார். ஏன்னா அவருக்குன்னு சொந்த உடல் கிடையாது, குழந்தைய பிறக்கிறது கிடையாது. நான் இவருக்குள்ளே பிரவேசம் செஞ்சு குழந்தைகளாகிய உங்களுக்கு சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானத்தையும் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தையும் கொடுக்குறேன்
அப்படின்னு அவரை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கிறார். ஸோ இந்த ஞானம் அவரை தவிர யாருக்கும் தெரியாது. இந்த ஞானத்தை வச்சு தான் பேசுகிறது கடவுள்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுவும் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் அது புரியவும் செய்யும். இதுதான் அதிர்ஷ்டம். இது கல்வி ரொம்ப ஈஸியாக்கி புரிய வைக்கிறார். நான் உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாருங்களேன், சும்மா ஒரு 100 வருடத்து வரலாறு படிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸ்கூலில். ஆனால் 5000 வருட வரலாறை ஒரே லைனில் சிம்பிளாக முடிச்சிட்டார். ஸோ இது ஏன் இதை சொல்கிறாரு நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியை ஏன் படித்தோன்னு யாருக்காவது தெரியுமா? என்ன தான் அவங்களுடைய லட்சியம், அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறோம்? ஒருவர் பகைச்சிக்க தான் செய்யணும். இல்லைன்னா தேவையில்லாத வெட்டி அகங்காரம் தான் வரும். ஆனால் இங்கே அகங்காரத்தினால தான் அனைத்தையும் இழந்தோம், மீண்டும் அடைவதற்கு அகங்காரத்தை விடுங்கள்ன்றதுக்காக இதை சொல்கிறேன். நான் உங்களை எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக ஆக்கிறேன், செல்வந்தர்களாக ஆக்கிறேன். கல்பமாக உங்களை மாதிரி தூய்மையானவர்களோ சுகமானவர்களோ வேறு யாரும் கிடையாதுன்ற. ஒவ்வொரு கல்பத்திலும் அந்த அளவுக்கு செல்வந்தர்களாக தூய்மையானவர்களாக சுகமானவர்களாக பாபா நம்மளை ஆக்குறார். ஸோ எல்லாருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ இந்த ஞானத்தை தானம் பண்ணுறீங்க. பாபா உங்களுக்கு இந்த ஞான ரத்தினங்களை தானம் கொடுக்குறாரு. பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்க. இதன் மூலம் பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவையில் பாபாவுக்கு உதவி செய்கிறீங்க. உங்களுடைய உடல் மனம் பொருளால் பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி பாரதத்தையே சொர்க்கமாக்கிட்டு இருக்கிறீங்க. இது எவ்வளோ உயர்ந்த காரியம். ஆனால் மறைமுகமாக செய்கிறீங்க இல்லையா? பாரதத்தை சொர்க்கமாக்கும் காரியத்தை செய்யக்கூடிய மறைமுகமான சேனை நீங்கள். உங்களை யாருக்குமே தெரியாது. நாம் உலக அரசாட்சியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சிருக்கிறோம். அந்த போதை இருக்கணும். அது மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா இங்கே வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைலாம் இதெல்லாம் ஏன் தெரியுமா வருது? ஏன்னா ராஜா ஆக்கிறதுக்காக வருது. அவ்வளோதான், உடனே சந்தோஷம் வந்துடும். இல்லை இங்கே என்ன பிரச்சனை, துரோகம், இழப்பு எது வேணாலும் இருக்கட்டும், ஏன்னா ராஜாவாக்கிறதுக்கு வருது. சிரித்த முகம் மாறாமல் நான் ஒன்றுத்தையும் கடந்து போயிட்டேன்னா நான் ராஜா. வாடி போயிட்டேன்னா அங்கேயே தங்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த போதை இருக்கணும். ஸோ அந்த உலக அரசாட்சியை பெறுவதற்காகத்தான் ஸ்ரீமத் படி நம்ம இப்போ சிறந்தவர்களாக ஆகிட்டு இருக்கிறோம். ஏன் உலகம் மோசமாக இருந்தாலும் நாம் நல்லவர்களாக இருக்கணும்? ஏன்னா நம்ம ராஜ்யத்தை அடையிறோம், உலக அரசாட்சி அடையிறோம், தெய்வீக ராஜ்யத்தை அடையிறோம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பாபா சொல்கிறார், என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள், அவ்வளோதான். இதை கிருஷ்ணர் சொல்ல முடியுமா? அவர் இளவரசர் இல்லையா? ஆத்மான்னு உணர்ந்து தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறந்து தேகத்திலே மிக அழகான தேகம் கொண்ட என்னை நினைங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அதனால் இதை சொன்னது கிருஷ்ணர் கிடையாது, சிவபாபா. நீங்கள் இப்போ இளவரசர் ஆகுறீங்க. இளவரசர் ஆகிறதுக்காக பாபாவை நினைக்கிறீங்க. சத்தியுகம் திரேத்தாயுகத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம்தான் இருக்கும். அப்பவித்திர ராஜாக்கள் பவித்திர ராஜாராணியான இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு கோயில் கட்டி பூஜை பண்ணுறாங்க. ஸோ பவித்திர இல்லற மார்க்கத்தினருடைய ராஜ்யம் நடக்குது சத்தியுக திரேதாயுகத்தில் இல்லையா? விகாரமற்ற இல்லற மார்க்கம் அது. அதனால தான் அதை இல்லற ஆசிரமம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு தூய்மையற்ற இல்லற மார்க்கம் வருது துவாபரயுகத்தில் இருந்து. ஸோ அப்போ தூய்மையான ராஜ்யம் அரைக்கல்பம், தூய்மை இழந்த ராஜ்யம் அரைக்கல்பம், அல்லது தூய்மையான இல்லறம் அரைக்கல்பம், தூய்மையற்ற இல்லறம்
அரைக்கல்பம்னு சொல்லலாம். அதான் பகல் மற்றும் இரவு. ஸோ வெறும் 2500 வருடம் 2500 வருடம் தான். வேதத்தில் போட்டிருக்கிற மாதிரி ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமா இருந்தால் பாதி பாதியாக இருக்க முடியாது. லட்சக்கணக்கான வருடங்களாக இருந்திருந்தால் இன்றைக்கி இந்து தர்மத்தினர் தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா தேவதைகள் எல்லாம் இந்து ஆயிடுறாங்க. ஏன்னா எல்லா மதமும் அந்த 2000 வருடத்திற்கு அப்புறம் தான் வருதுன்னு தெரியுது. அப்போ அதுக்கு 2000 வருடத்துக்கு முன்னாடி லட்சக்கணக்கான வருடம்னா உலகம் ஃபுல்லாக இந்துக்கள் மட்டும்தானே இருப்பாங்களே இல்லையா? ஸோ அப்படி கிடையாது. கணக்கற்றதாக எண்ண முடியாத அளவுக்கு இந்துக்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ கணக்கு எடுக்கிறாங்களே, இதுலேயே தெரியலையா லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, அப்படி சொல்கிறது நாடகத்தில் பதிவாயிடுச்சு. மீண்டும் அப்படி தான் சொல்ல போகிறாங்க. இப்போ மரணம் உங்கள் எதிரில் இருக்குது. முந்தைய கல்பத்தில் பழைய உலகத்தை அழித்த அதே மகாபாரத போர் உங்கள் எதிரில் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நாம் எப்படி எல்லோருக்கும் சேவை செய்கிறதுன்னு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பிளான் பண்ணணும். சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க தானே. ஸோ படங்கள் கூட பாபா புதுசாக டச் பண்ணி உருவாக்கிட்டு இருக்கிறார், வெளிப்படுது. கண்காட்சி வைக்கிறீங்க, நல்லது. பிறகு வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிங்க. ஆன்மீக மியூசியம் அமையுங்க. ஸோ அதை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா மற்றவர்களுக்கும் அங்கே போப்பா நல்லா இருக்குதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் தர்மம் செய்யணுன்ட்டு காசு ஒதுக்கி வைப்பாங்க. பணக்காரர்கள் அதிகமாகவே ஒதுக்கி வைப்பாங்க. இங்கே கூட அப்படித்தான். இந்த சேவை செய்கிறதுக்கு ஏழைகள் கம்மியாக கொடுப்பாங்க, பணக்காரர்கள் அதிகமாக கொடுப்பாங்க. ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுப்பார், ஒருத்தர் கம்மியாக கொடுப்பார், ஒருத்தர் 2 ரூபா கூட அனுப்பி வைக்கிறார். 1 ரூபாய்க்கு செங்கல் வாங்குங்க பாபா, மீதி இருக்கக்கூடிய 1 ரூபாய் 21 பிறவிக்கு சேமிப்பு செஞ்சிடுங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே மறைமுகமாக சேமிப்பாகுது. ஏழைகளுடைய 1 ரூபாய் பணக்காரர்களுடைய 1000 ரூபாய்க்கு சமமாகிடுது. ஏன்னா ஏழைங்க கிட்ட இருக்கிறதே கொஞ்சம்தான் இருக்குது. அப்புறம் அவங்க வேறு என்ன கொடுப்பாங்க, கணக்கு இருக்குது இல்லையா? வியாபாரிகள் தர்மத்துக்குன்னு ஒதுக்குறாங்க. இப்போ என்ன செய்யணும்? பாபாவுக்கு உதவி செய்யணும். எண்ணம், சொல், செயல், உடல், பொருள், ஆவி அனைத்தின் மூலமாக உதவி செய்யணும். அதுக்கு பதிலாக பாபா 21 பிறவிகளுக்கு நிரம்பி கொடுக்கிறார். ஃபஸ்ட் கிளாஸான ஆஸ்தியை கொடுக்கிறார். ஏழைங்களுக்குத்தான் பாபா உதவி செய்கிறார். ஏன்னா இப்போ இந்த உலகமே இருக்க போகிறது கிடையாது, எல்லாமே மண்ணோட மண்ணாக போக போகுது. அதே நேரத்தில் முந்தைய கல்பத்தில் எப்படி புது உலகம் ஸ்தாபனை ஆச்சோ அதே மாதிரி இப்போ புது உலக ஸ்தாபனையும் நடந்தே தீரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, தேகத்தின் எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏன்னா எல்லாமே அழிய போகுது. அழிவற்றவர் அவர் தான். அவரை நினைக்க நினைக்க ஆனந்தம். ஸோ அவரின் மூலமாக ஆனந்தத்தை அனுபவிக்க கற்றுக்கோங்க. மற்ற விஷயங்களின் மூலமாக ஆனந்தத்தை அனுபவிக்கிற பழக்கம் அப்படியே இருந்துச்சுன்னா கடைசியில் ரொம்ப ஏமாந்துருவோம், ரொம்ப துக்கம் வேற வந்துடும். ஏன்னா எல்லாமே அழியும் இல்லையா? அப்போ யார் மேலே எதன் மீதெல்லாம் பற்று வச்சிங்களோ அத்தனையும் உங்களை கதற விட்டுடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதனால தான் தேகத்தின் எல்லா தர்மத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கன்ற. இந்த பிரம்மா கூட படைப்பு தானே. யாரோட குழந்தை? சிவபாபாவோட குழந்தை. படைத்தது யார்? சிவபாபா படைக்கிறார். பிரம்மா, விஷ்ணு, சங்கர்.
எப்படி படைக்கிறாருன்னு கூட யாருக்கும் தெரியல. பாபா சத்தியமான விஷயங்களை தான் புரிய வைக்கிறார். ஸோ கண்டிப்பாக பிரம்மாவும் மனித படைப்பாகத்தான் இருப்பார். ஸோ அதனால தான் பிரம்மாவின் வம்சாவளின்னு தான் மனிதர்களை சொல்லப்படுது. அங்கே ஆதாமின் வம்சாவளின்னு சொல்கிறாங்க. பிரம்மாவைத்தான் ஆதாம்னு சொல்கிறாங்க. பகவான் மனித சிருஷ்டியின் படைப்பை எப்படி படைக்கிறாரு அப்படின்னு யாருக்குமே தெரியறது கிடையாது. பிரம்மாவோ இங்கே வேணும் இல்லையா, பிரம்மா மூலமாக படைக்கிறாருன்னா அப்போ பிரம்மா இங்கே இருப்பவராக தான் இருப்பார். யாருக்குள்ளே நான் பிரவேசம் செஞ்சுருக்கிறேனோ அவர் கூட பல பிறவிகளின் கடைசியில் இருக்கிறவர் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பல பிறவிகளின் கடைசி பிறவியில் இருக்கிறவருடைய உடம்புல தான் பாபா வரார். இந்த பிரம்மா தான் முழுசாக 84 பிறவி எடுத்திருக்கிறார். ஸோ பிரம்மா படைப்பவர் கிடையாது, அவரும் படைப்பு தான். அவரையும் படைத்தவர் ஒரே ஒரு நிராகாரமான தந்தை தான், சிவபாபா தான். ஸோ ஆத்மாக்களும் எல்லோரும் நிராகாரமானவர்கள் தான். ஸோ ஆத்மாக்கள் எல்லாமே அனாதியாக இருக்குது. யாருமே ஆத்மாவை உருவாக்கலை. சரி, அப்போ பிரம்மா எங்கேருந்து வந்தார்? நான் ஏற்கனவே இருந்த ஒரு மனிதர் உடம்புல பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான்னு பேரை மாற்றினேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். கலியுக மனிதனுக்கு தான் பாபா வந்த பிறகு பிரம்மாவாக பேர் மாற்றுறார். ஸோ அதே மாதிரி பிராமணர்களாகிய உங்களுக்கு கூட பாபா பேர் மாற்றினார் ஆரம்பத்தில். நீங்கள் எல்லோரும் ராஜ ரிஷிகள். ஸோ ஆரம்பத்தில் சந்நியாசம் செய்து பாபா கூடவே இருக்க முற்பட்டீங்க இல்லையா, அதனால் பாபா எல்லாருடைய பேரையும் மாற்றினார். ஆனால் அப்படி பேரை மாற்றினவங்களே நிறைய பேர் மாயா சாப்பிட்டுடுச்சு. அதனால் பாபா பேர் வைக்கிறத விட்டுட்டார், மாலை உருவாக்குறதையும் விட்டுட்டார். இவங்க ஃபஸ்ட்டு செகண்டு இல்லை அந்த மாதிரி செகண்டு வந்தவங்கெல்லாம் கூட விட்டு போயிருக்கிறாங்களாம். அதனால் பாபா எல்லாத்தையும் நிறுத்திட்டார். இப்போ உலகத்தில் எல்லா விஷயத்துலையும் நிறைய மோசடி நடக்குது. பாலில் கூட மோசடி நடக்குது. உண்மையான பொருளே கிடைக்கிறது கிடையாது. ஸோ தந்தைக்காகவும் மோசடி நடக்குது இல்லை, சுயம் தங்களையே பகவான்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இது சமீபமாக வந்த முரளி அந்த பாட்டு வருது. இது இப்போ ஆத்மா யார் பரமாத்மா யாருன்னு குழந்தைங்களுக்கு தான் தெரியுது இல்லையா. உங்களில் கூட வரிசைக்கிரமமாக முயற்சிக்கு ஏற்ப தான் புரிஞ்சிருக்கிறீங்க. யார் எப்படி இந்த ஞானத்தை கற்றுக்கிறீங்களோ மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்குறீங்களோ அதன் மூலம் என்ன பதவியை அடையிறீங்க எல்லாத்தையும் பாபா தெரிஞ்சிருக்கிறார். நாம் பாபா மூலமாக உலகத்தின் கிரீடமணிந்த இளவரசனாக ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நிச்சயம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி முயற்சி பண்ணி காட்டணும். உலகத்தின் இரட்டை கிரீடம் அணிந்த இளவரசன் ஆகிறன்னா முயற்சி அந்த மாதிரி இருக்கணும். அப்படி முயற்சி செய்து காட்டுங்க. நேற்று சொன்னார் இல்லையா, காமம் கோபம் எங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு உலகத்துக்கு நீங்கள் நிரூபித்து காட்டணும். அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பேப்பர் வருன்றார். ஸோ நாம் தான் முடிசூட்டப்பட்ட இளவரசர்களாக ஆனோம் முந்தைய கல்பத்தில். பிறகு 84 பிறவி சக்கரம் சுற்றிட்டு இப்போ மறுபடியும் முடிசூட்டப்பட்ட இளவரசர்களாக மாறிட்டு இருக்கிறோம். இது நரகம், இங்கே ஒன்றுமே கிடையாது இல்லை. இங்கே ராஜா ஆகிறதுக்கெல்லாம் நமக்கு ஆசை கிடையாது. ஸோ பிறகு பாபா களஞ்சியங்களை நிரப்பி கஷ்டத்தை துக்கத்தை எல்லாம் நீக்கிறார். இங்கே பொக்கிஷங்களை நிரப்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரையும் கேளுங்க. ஸோ நம்ம போக போகிற அமரபுரியில் அதாவது சொர்க்கத்தில் காலன் வர முடியாது. தந்தை வருவதே
அனைத்து களஞ்சியங்களையும் நிரப்பி துக்கம் கஷ்டம் அனைத்தையும் முற்றிலுமாக நிரந்தரமாக நீக்குவதற்காகத்தான். ஸோ அப்படிப்பட்ட உலகத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான். அதுதான் அமரலோகம். இப்போ இருக்கிறது மரணலோகம். இல்லை, இங்கே அப்படி ஆகாது. அமரலோகத்தில் தான் அது நடக்கும். ஸோ இது மரண உலகம். இது போன்ற இனிமையிலும் இனிமையான விஷயங்களை நீங்கள் கேட்கவும் செய்யணும், சிந்தனை பண்ணவும் செய்யணும், மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்யணும். மற்றபடி வீணான விஷயத்தை நீங்கள் கேட்கவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது, மற்றவர்களுக்கு சொல்லவும் கூடாது. நல்லது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, பாபா நம்மளை உலகத்துக்கே அதிபதி ஆக்கிறதுக்கான கல்வியை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறார். அதனால் எங்களுக்கு நேரம்லாம் இல்லை அப்படின்னு ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். இந்த ஞானத்தை கொடுக்கறனால அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது. இதுதான் குரானில் எந்த தேவையும் அற்றவன் இறைவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதனால் பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி உங்களுடைய உடல் மனம் பொருள்னால் பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவை செய்யணும். அது அங்கே ஆட்சி செய்ய போகிறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்காக தான் பாரதத்தை சொர்க்கமாக்குறீங்க. ஸோ இந்த ஞானத்தின் விஷயங்களை தான், இனிமேலும் இனிமையான ஞானத்தின் விஷயங்களை தான் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கவும் செய்யணும், மற்றவர்களுக்கும் சொல்லணும். மற்ற விஷயங்களெல்லாம் கேட்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அதுதான் ஹியர் நோ ஈவில், டாக் நோ ஈவில் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. இது எப்போவுமே இந்த கட்டளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். வரதானம். ஸோ எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆசைகள் மீதும் வெற்றி அடையக்கூடிய ஆசைகளை வென்று உலகத்தை வென்றவர் ஆகுங்கள். ஸோ பற்று ஆசை இதோடைய அம்சம் எல்லா எல்லைக்குட்பட்ட ஆசைகளும் வந்துடும். ஸோ அது பொருள் பற்றிய ஆசையாக இருக்கலாம், மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த எல்லைக்குட்பட்ட பிராப்திகள் மீது இருக்கக்கூடிய ஆசைகளாக இருக்கலாம், அல்லது சம்பந்தங்களை பற்றிய ஆசையாக இருக்கலாம். அதே மாதிரி 4வது சேவை பாவனையில் கூட எல்லைக்குட்பட்ட ஆசை விருப்பம் இருக்கும் இல்லையா, பேர் புகழுக்காக பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ எந்த ஒரு மனிதர் அல்லது பொருள் மீது ஒரு விசேஷ ஈர்ப்பு இருக்குது, அது ஆசை கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட, நல்லதாக தோணுதுன்னு சொன்னால் கூட, அது கூட ஆசையின் அம்சம்தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, அந்த விசேஷமாக அதை பற்றி சிந்தனை உங்களுக்கு வருதுனாலே உங்களுக்கு அதன் மீது பற்று இருக்குது, ஆசை இருக்குன்னு தான் அர்த்தம். எப்போ இந்த சூக்ஷ்ம அம்சம் கூட முடியுதோ அப்போ தான் ஆசை வென்று உலகத்தை வென்றவர் அப்படின்னு உங்களை சொல்ல முடியும். ஸ்லோகன்: இதயத்தின் உணர்வு மூலம் திலாராம் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அதிகாரி ஆகுங்கள். இல்லை, உண்மையான இதயத்தில் பாபா திருப்தி அடைகிறார். ஸோ இதயத்தை உண்மையாக வச்சுக்கிறதன் மூலமாக, நேற்று சொன்னார் இல்லையா, பாபா எப்படி நமக்கு உண்மையாக இருக்கிறாரோ, உண்மையாக வெளிப்படுறாரோ, அது மாதிரி நம்மை முழுமையாக வெளிப்படுத்தணும். அப்போ தான், அதிலும் குறிப்பாக பாபா சொன்ன கட்டளைப்படி நடக்கணும். அப்போ தான் பாபாவின் ஆசீர்வாதங்களுக்கு தகுதியானவர், அதிகாரியாக ஆவீங்க. அவ்யக்த இஷாரா: எண்ணங்களின் சக்தியை சேவைங்கள், சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். ஸோ மனம் ஒரு சூக்ஷ்ம சக்தி. அது எப்போவுமே ஆத்மாவுடைய கட்டளைப்படி நடக்கணும், கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பாஸ் வித் ஆனர் மதிப்போடு தேர்ச்சி அடைய முடியும், ராஜ்ய அதிகாரி ஆக முடியும். எப்போ மனம் நீங்கள் சொல்கிறத கேட்டால். மனம் சொல்கிறத தான் மனிதர்கள் எல்லோரும் கேட்டுட்ருக்குறாங்க. ஆனால் மனம் நீங்கள் சொல்கிறத கேட்கணும். ஸோ அதுக்கு சங்கல்ப சக்தி அந்த அளவுக்கு சேமிக்கணும். தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் சிந்திக்கக்கூடாது. சிந்தித்தால் மனதிற்கு நீங்கள் சக்தியை கொடுத்துட்றீங்கன்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? சங்கல்ப சக்தியை சேமிக்கணும் அப்படின்னா, எதை யோசிக்கிறீங்களோ அதை தான் செய்யணும் இல்லையா? ஸோ அதை விட்டுட்டு செய்யும்போது வேறு எதையோ யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இதை பண்ணியிருக்கலாமே, அதை பண்ணியிருக்கலாமே, அல்லது சம்மந்தமே இல்லாமல் வேறு எதையாவது யோசிக்கிறது, அது பண்ணக்கூடாது. நில்லுன்னொடனே மனம் நின்றுடணும்.
சேவை பற்றி யோசிச்சிங்கன்னா உடனே சேவையில் ஈடுபட்டுடணும் புத்தி. பரந்தாமத்தை பற்றி யோசிச்சிங்கன்னா உடனே பரந்தாமத்துக்கு போயிடணும் புத்தி. ஸோ அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்கள். அப்போ தான் பாஸ் வித் ஆனர் ஆக முடியும் அப்படின்னு பாபா செம்ம பவர்ஃபுல்லான முறையில் சொல்கிறாரு. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.